ஹாய் கைஸ், இன்னைக்கு எபிசோடில் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு புது கான்டென்ட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம். சாட் ஜிபிடியை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண முடியுதா, அது எந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டை வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்புக்கு வந்து சாட் ஜிபிடியை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட இன்புட்ஸும் கொடுத்து அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் மாதிரி வந்து அப்படியே சாட் ஜிபிடி கூட பேசி என்ன அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல போயிட்டு சாட் ஜிபிடி கிட்ட let's build a short film screenplay together அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கிரேட் ஐடியா. என்ன மாதிரியான ஸ்டோரி, ஸ்பெசிஃபிக் ஜானர் இல்லை தீம் மைண்டில் இருக்கா அப்படின்னு கேட்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நிறைய பேருக்கு வந்து தீம்லாம் வந்து மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ தீம் இருந்துச்சுன்னா சூப்பர், அவனே வந்து அழகாக கொடுத்துருவான். பட் நம்ம ஜானர்லேருந்து போகலாம். ரொம்ப பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நம்ம அவனை அப்ரோச் பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன ஜானர் கொடுக்கலாம்? ஒரு ரொமான்டிக், அந்த மாதிரி ஹாரர் விட த்ரில்லர் மாதிரி ஏதாச்சும் கொடுப்போம். த்ரில்லர் ஹாரர்ன்ற மாதிரி கொடுப்போம். ஏன்னா ரொமான்டிக்னா ரொம்ப கிளீஷேவாக இருக்கும், ரொம்ப நார்மலாக நிறைய பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஹாரர் த்ரில்லர்னா அவன் எப்படி கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். we'll do something on horror thriller. ஓகே, யோசிக்கிறான் ரொம்ப. ஓகே, பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்க்ரீன் பிளேன்னு கேட்குறான். நம்ம வீடியோலாம் போட்டிருப்போம்ல, பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்க்ரீன் பிளே நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ கேரக்டர், செட்டிங், பிளாட் இதெல்லாம் கேட்குறான். ஓகே, ஸோ ஹூ வில் பி த மெயின் கேரக்டர் ஆஃப் யர் ஸ்டோரி, எங்கே கதை நடக்கும், கதையில் என்ன நடக்குது, இதெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா கதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா. ஸோ இதுதான் பேசிக் எலமெண்ட்ஸ். ஸோ கேரக்டர் என்ன கேரக்டர் கொடுக்கலாம்? ஒரு ஆள் பண்ணுற மாதிரி. அதுதான் யார் மெயின் கேரக்டர், யார் அந்த மாதிரி. வீட்டுக்குள்ளெல்லாம் ஓகே, இப்போ கேரக்டர் யார் டிஃபைன் பண்ணுங்க. ஒரு எடிட் பண்ணுறேன், ஒரு பையன் ரூமில் உட்காந்து வீடியோ எடிட்டர். வீடியோ உங்களை அசோசியேட் பண்ணிக்கிறீங்க. சரி, ஓகே. த மெயின் கேரக்டர் ஆஃப் ஆர் ஸ்டோரி இஸ் அ வீடியோ எடிட்டர். மெயின் கேரக்டர் ஆஃப் ஸ்டோரி இஸ் அ வீடியோ எடிட்டர்னு சொல்லியாச்சு. அதுலேயே அவன் ஏதாச்சும் சொல்கிறான்னு பார்ப்போம். கிரேட், ஏ வீடியோ எடிட்டர் கேன் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூனிக் கேரக்டரான். வாட் அபவுட் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணுறாங்கங்க. ஸோ செட்டிங் கேட்குறான். ஓகே, செட்டிங் வந்து எப்படி, ஹாண்டட் ஹவுஸா இல்லை ஒரு வீடியோ எடிட்டரையே ஹாண்டட் ஹவுஸில் போய் உட்காந்து வீடியோ எடிட் பண்ண மூடிட்டு அவன் வீட்டில் ஆஃபீஸ், அதாவது வந்து அதே மாதிரி நியூ ஆஃபீஸ்னு வச்சுப்போமா. ஒரு ஆஃபீஸு எல்லாரும் போயிட்டாங்க. லைக் ஆஃபீஸுன்றது வந்து கொஞ்சம் பழகின இடமா இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், புது ஆஃபீஸுன்ற மாதிரி வச்சிடலாம். ஸோ தட் ஆஃபீஸை பற்றி அவனுக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு. ப்ரோ, இது இந்த கவின் நடிச்சாரு, லிஃப்ட் போன அப்படி வந்துடும். ஸோ ஆஃபீஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுப்போமா? ஆனால் எடிட்டருன்னும் போது சரி கொடுப்போம், ஆஃபீஸ்லேயே ஒரு ஆஃபீஸில் புது. த ஸ்டோரி டேக்ஸ் பிளேஸ் இன் ஹிஸ் நியூ ஆஃபீஸ் வேர் ஹீ ஜாயின்ட் ரீசென்ட்லி ஜஸ்ட் 3 days பிஃபோர். அவனுக்கு நிறைய இன்புட்ஸை கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேரக்டர் சொல்லியாச்சு, செட்டிங்கும் சொல்லியாச்சு. தென் பிளாட், வாட் வில் ஹேப்பன் இன் த ஸ்டோரி, வாட் இஸ் த சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஹவு இட் வில் பி ரிசால்வ். அதெல்லாம் சொல்லிட்டேன்னா நானே ஸ்க்ரீன் ரெடி பண்ணுறோம், அப்புறம் நீ எதுக்கு? செட்டிங் வில் பி வீடியோ எடிட்டர்ஸ் நியூ ஆஃபீஸ் தட் லீவ்ஸ் அஸ் வித் த பிளாட். வாட் கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் டு யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இன் ஆர் ஹாரர் த்ரில்லர், வாட் சேலஞ்சஸ் வில் ஆர் வீடியோ எடிட்டர் ஃபேஸ் இன் திஸ் நியூ ஆஃபீஸ் செட்டிங். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அவனுக்கு கொடுக்க வேணாம், அவனை கேட்போம். suggest me some conflicts இல்லை suggest me some relevant conflicts. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் guys. Sure, here are few possible contents that could work for a horror thriller. Video discovers that his office is built on a cursed or haunted land and the supernatural forces begin to affect his work. ஆக்சுவலி இவனை புரிஞ்சுக்கணும். இவன் வந்து யோசிச்சுலாம் இவன் எதுவும் சொல்லலை, அவங்ககிட்ட இருக்க டேட்டா பேஸ் வச்சு சொல்கிறான். ஸோ அதனால் இவங்ககிட்ட நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரெடி வந்த படங்கள் மாதிரி கிளீஷேவாக தான் கொடுப்பான். பட் நமக்கு ஒரு ஐடியா, ஸ்பார்க் மாதிரி வரும். ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், அதுலேருந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு இவனை யூஸ் பண்ணிக்கலான்றது தான் மேட்டர். The video editor starts receiving anonymous video footage that seems to show disturbing and violent events happening in his office after hours. He sets out to investigate the source of the footage and uncovers a sinister plot. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது வந்து லைக் பாதி மட்டும் எடுத்துக்கலாம்னு தோணுது. லைக் அவன் வந்து அனானிமஸ் வீடியோ ஃபுட்டேஜ் அவன் நைட் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த மாதிரி அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே நடக்கிற ஒரு கிரைம் சீக்வென்ஸ் வந்து வருது. அவனை சுற்றி பார்த்தா அந்தந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் அதே இது. நைஸ். தேர்ட் ஒன் இஸ் நைஸ்னே அவங்ககிட்ட சொல்லுவோமா? தேர்ட் ஒன் சவுண்ட்ஸ் குட்.
அவன் புரிஞ்சுப்பானா தேர்ட் ஒன்னா? ஓகே புரிஞ்சுக்கிட்டான், நைஸ். ஓ அவுட்லைன் அவனே கொடுத்துட்டான். டைட்டில் அன்சீன் ஃபுட்டேஜ். ஜாக், இனிமேல் உங்கள் பேர் ஜாக். ஜாக், a video editor in his late 20s who just joined a new office. சாரா, Jack's co-worker who has been working in office for a while. ஃபீமேல் லீட்லாம் கொடுத்துட்டான். த அன்னோன் சென்டர் ஹூ கீப் சென்டிங் ஜாக் மிஸ்டீரியஸ் அண்ட் க்ரீப்பி வீடியோ ஃபுட்டேஜ் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப்டர் அஸ். அது இவர் தான், நம்ம தான் த அன்னோன் சென்டர். Jack initially dismisses the footage as a prank or a mistake, but he keeps receiving more and more videos over the next few days. The footage becomes increasingly disturbing and violent, and Jack starts to feel like he is being watched. ஓகே சூப்பர், நல்லா இருக்கு. ஆனால் நம்ம இவ்வளோ பெருமை பேசிகிட்டு இருக்கோம், இது கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு படத்தோட கதையாக தான் இருக்கும். அதை தான் அவன் வேறு இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஆனால் இது கண்டென்ட்டாக நல்லா இருக்கு. ஒருத்தன் வந்து வீடியோ எடிட்டிங் அவன் நைட்டில் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு யார்கிட்டயோ இருந்து ஒரு ஃபுட்டேஜ். எனக்கு என்னன்னா லைக் அவனுக்கு இப்போ ஷார்ட் ஃபிலிம்ங்கிறதுனால அவனுக்கு வந்து அனானிமஸ் ஃபுட்டேஜ் வருது. நம்ம அந்த அவன் இது லைக் இன்வெஸ்டிகேட் பண்ணி போகிறான் அப்படிங்கிற பாயிண்ட்டை விட்டு அந்த அனானிமஸ் ஃபுட்டேஜ் வருது, அது ஒரு அமானுஷ சக்தி அந்த மாதிரி கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். பேய் கதையாக கொண்டு போகலாம். எனக்கு வந்து பேய் கதையாக கொண்டு போகிறத விட லைக் ஹாரராக காட்டலாம், ஆனால் அது பேயாக வேணாம். பின்னாடி ஏதோ ஒரு கிரைம் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி. அவன் அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த இடத்துல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஸோ இது நம்ம ஆஃபீஸ் அந்த மாதிரி. இப்போ அடுத்து என்ன பண்ணுறான், ஜாக் வந்து கேமராலாம் செட் பண்ணுறான் அவன் ஆஃபீஸை சுற்றி. ஆனால் அவனுக்கு வந்து எதுவுமே அன்யூஷுவலாக நடக்கிற மாதிரி தெரியல. when he catches a glimpse of figure in the background of one of the videos. ஆனால் ஒரு இதில் மட்டும் ஒரு ஏதோ glimpse of figure பார்க்குறான். ஜாக் வந்து அவன் தான் அந்த அன்னோன் சென்டர்னு கன்வின்ஸ் ஆயிடுறான். சரி ஓகே, இது இவனே வந்து இதுக்கு மேலே என்ன அப்படின்றத கேட்போம். எனக்கு பேசிக் ஸ்டோரி கிடைச்சிச்சுல ப்ரோ, இது ஒரு ஐடியா ஆர்ட் ஸ்ட்ரக்சர்ல போட்டு நீ வந்து இதை டெவலப் பண்ண அப்படின்னு சொன்னா அது வருமா? கிவ் திஸ் ஸ்டோரி. இப்போ நமக்கு அன்னோன் சென்டர் யாருன்னு தெரியல, பிளாட் என்னன்னு தெரியல, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே போகும்னு தோணுது. ஓகே, ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹூ இஸ் திஸ் அனானிமஸ் சென்டர்னு கேட்போம் அவங்ககிட்டே. give some character traits about this anonymous center. ஃபர்ஸ்ட் யாரு என்னன்றதை தெரிஞ்சுப்போம். அனானிமஸ் ஸ்பெல்லிங் என்ன நண்பர்களே? மேலே எங்கன்னா இருக்கா பாருங்க. ANONY. ஆனால் என்னத்தையும் நான் அவனை டைப் பண்ணுறேன், அவன் புரிஞ்சுப்பான். கைஸ் சாரி, அனானிமஸ் ஸ்பெல்லிங்லாம் எனக்கு தெரியல, மன்னிச்சிருங்க. தட்ஸ் அ கிரேட் கொஷின். ஓகே, நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஆமாம், we could drop clues throughout the story to suggest that the sender might be someone from the office or someone used to work there, but we could also throw in red herrings to keep the audience guessing. Red herringலாம் தெரிஞ்சிருக்குப்பா. Then in the climax of the story we could reveal the identity of the sender and the motivation behind their actions. This could be a twist that the audience doesn't see coming, adding an extra layer to suspense. டேய் இதெல்லாம் ஓகே, டீப் பிளாக் மாதிரி இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கிட்ட அவன் யார் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அதை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்மளை அதுக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நீயே வந்து யார் இந்த அனானிமஸ் ஆளுன்றதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனே கேட்டுருவோமா? கேன் யூ கிரியேட் அ கேரக்டர் பேக் ஸ்டோரி ஆர்க் அண்ட் ட்ரைட்ஸ் ஃபார் த அண்ணா, அது ஸ்பெல்லிங் வேறு தெரியலையா? அண்ணா நீஎம்எஸ் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம். அனானிமஸ் கேரக்டர். ஓகே, கேரக்டர் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டேன், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அவனுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப யோசிக்கிறான். பேக் ஸ்டோரி ஆர்க்கு ட்ரைட்டுன்னு இத்தனை கேள்வி ஒரே இதில் கேட்டியடா இருடா அப்படின்ட்டு. ஷியோர், ஹியர் அ பாசிபிள் பேக் ஸ்டோரி ஆர்க் அண்ட் ட்ரைட்ஸ் ஃபார் த அனானிமஸ் கேரக்டர் ஹூ இஸ் சென்டிங் த மிஸ்டீரியஸ் ஃபுட்டேஜ் டு ஜாக். பேக் ஸ்டோரி, அந்த அன்னோன் சென்டர் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அங்கே ஒரு சின்ன பிரச்சனையால் அவனை வந்து அந்த வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. அதனால் அவன் காண்டாகி அவன் வந்து அந்த ஆஃபீஸ் மேலே ரொம்ப அப்சஸ்டாக ஃபீல் பண்ணி, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மேலாம் அப்சஸ்டாக ஃபீல் பண்ணி அவங்க நிறைய ஸ்பை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஹிடன் கேமராஸ் வச்சு. அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி இருக்குல்ல. when they saw something disturbing happening in the office after hours, வேலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா எங்கே ஏதோ நடக்கிறத பார்க்குறான். they started to send the footage to Jack as a warning. ஸோ ஜாக்குக்கு வந்து இது ஒரு வார்னிங்காக வந்து கொடுக்கப்படுது. ஓகேங்களா, இதுக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சால் உனக்கு ஆபத்து இருக்குடா அப்படின்ட்டு. the unknown sender starts out as a sympathetic character driven by a desire to protect the people in the office by danger. அதாவது அவன் ஆருக்கு என்னன்னா, ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு மாதிரி வேலையை விட்டு போன மாதிரி அந்த சிம்பத்தியாக அப்படி உள்ளே வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மக்களை காப்பாற்றணும், வேலை செய்கிறவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக இது பண்ணுறான். பட் ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆக தான் கைஸ் இவன் என்னென்னமோ பேசுகிறான்.
பேரானுயா எக்ஸ்கலேட்டா அதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல. அண்ட் தே பிகம் மோர் அண்ட் மோர் டேஞ்சரஸ். பை எண்ட் ஆஃப் த ஸ்டோரி தே ஆர் ரிவீல் டு பி த ட்ரூ வில்லன் அண்ட் ட்ரிவன் பை ட்விஸ்டட் டிசைர் ஃபார் ரிவெஞ்ச் அகேன்ஸ்ட் த பீப்புள் ஹூ ராங்டு தெம். ஓ மை காட், ட்விஸ்ட் இதுதான். அவன் வந்து நல்லது பண்ணுற மாதிரி வந்து இப்போ நீங்கள் தான் வேலையை விட்டு உங்களை தூக்குனாருன்னா நீங்கள் வந்து நல்லது பண்ணுற மாதிரியே வந்து நம்ம ஆளுக்கு வந்து ஃபுட்டேஜ் அனுப்புறது, அவர்கிட்ட பேசுறது எல்லாமே பண்ணுவீங்க. கடைசியில் இவரை வச்சு வேலை வாங்கி உள்ளே இருக்கிறவங்கள வந்து நீங்கள் பழி வாங்கிடுவீங்க. பண்ணிடுவேன். என்ன மாதிரி ட்விஸ்ட்லாம் எழுதலாம் பாருங்க. சங்கர் படத்தை பார்த்துட்டு த அன்னோன் சென்ட். இப்போ அவன் ட்ரைட் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர ரிசோர்ஸ்ஃபுல், உங்களுக்கு வந்து இந்த ஹேக்கிங், சர்வேலன்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமாக தெரியும். இந்த படத்துலலாம் உட்காந்து கடை தள்ளிட்டு வாங்க. தே ஆர் ஆல்சோ ஹைலி பேரனாய்ட் அண்ட் சஸ்பீஷியஸ் வித் டீப் சீட்டட் ரிசென்ட்மெண்ட் அகேன்ஸ்ட் அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் அண்ட் டெண்டன்சி டு ஹோல்டு கிரட்ஜஸ். வெறி கொண்ட வேங்கையாக இருக்கீங்க. தேர் ஏபிள். ஆனால் இந்த முகத்தெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. ஆனால் இந்த மாதிரி முகங்கள் தான் வந்து படத்தில் அப்படி யூஸ் பண்ணோம். ஒருத்தனை பார்க்கும்போதே இவன் கெட்டவன் தெரிஞ்சா அவனை யூஸ் பண்ணக்கூடாது. டீ இவனாடா அப்படி பண்ணா அப்படி இருக்குல்ல, அதுதான் பயங்கரமா ஹிட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் விலங்கு வெப் சீரிஸ்லயும் அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா, அப்பாவியா இருந்துட்டு நீ யாரா அதெல்லாம் பண்ணல. ஆனா உங்களுக்கு அந்த மீம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, கிச்சானாலே இதுதான் கைஸ். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இது ஒரு மாதிரி பக்காவாக புரிஞ்சு அவன் வந்து ஒரு கேரக்டரை இது பண்ணிட்டான். இப்போது நம்ம வந்து ஒரு ஒரிஜினலாக ஒன்று க்ரியேட் பண்ணணும், கொஞ்சம் கூட வந்து மற்ற படங்களோட சாயல் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சா கூட நீங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக எடுக்காமல் ஏதாச்சும் 1-2 ஐட்டங்கள், இப்போ இந்த பேக் ஸ்டோரியில் ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு கேரக்டர் ஆர்க்லேருந்து ஒரு பாயிண்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்து, அதே மாதிரி நம்ம நிறைய ஃபீட் பண்ண இப்போ நான் பேக் ஸ்டோரி ஃபுல்லாக அவனையே நான் எழுத சொன்னேன். ஸோ நம்ம ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து அதுக்கு ஒரு ஆர்க் அவனை கேட்டால் அவன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நான் ஒரு கிளைண்டோட ஒர்க் பண்ணேன். அவர்லாம் என்ன பண்ணார்னா, எங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்து மாட்டிருச்சு. ஓகேங்களா, அவர் வந்து ஆக்சுவலி யூகே பேஸ்டு, கனடா பேஸ்டு, சாரி. நாங்கள் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே தான் வந்து ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிகிட்ருப்போம், அவரோட ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து அவருக்கு வந்து கதையில் ஒரு செம்ம மேட்ரு கிடச்சிருச்சு. ஆனால் அதை எப்படி வந்து கொண்டு போகிறதுன்றது தெரியல. எனக்குமே ஐடியா இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டரை பற்றி அவருக்கு ஐடியா இல்லை, கோல் எதுவும் இல்லை. பட் ஒரு சிம்பிள் ஐடியா மட்டும் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி படங்கள் என்னென்னலாம் வந்திருக்குன்னு அதெல்லாம் ரீவிசிட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அவர் என்ன பண்ணார், சாட் ஜிபிடி கிட்ட வந்து அந்த மாதிரி ஐடியாவை ஃபுல்லாக சொல்லி இது வந்து நிறைய விஷயங்கள், அது ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். அந்த ஜேர்னிக்கு நடுவில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இது லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம், அவர் என்கிட்ட ப்ரோ இதெல்லாம் கிடச்சிது ப்ரோன்னு ஒரு 8-9 சொன்னார். இந்த இதுன்ட்டு. ஆனால் அது வந்து எல்லாமே லொக்கேஷன்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் சில இன்புட்ஸ் தானே தவிர பக்காவாக ஸ்டோரியோ ஆர்க்கோ கிடையாது. பட் அதை கேட்ட உடனேவே எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து மைண்டில் வந்துருச்சு. பக்காவாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணிடலாம் ப்ரோ, இது போதும் வாங்க நம்ம டெவலப் பண்ணலாம். இப்போ ஒரு ரைட்டருக்கு பெரிய பிரச்சனையே ரைட்டர்ஸ் பிளாக் தானே. ஸோ அது தீக்கிறதுக்கு இந்த மாதிரி சாட் ஜிபிடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நாங்கள் வந்து எல்லாமே அவனை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இவனுக்கு ஒரு தீம் கொடுத்து, எனக்கு இந்த தீமில் நீ ஒர்க் பண்ணுடா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொடுறா, என் கேரக்டருக்கு இது வந்து மோட்டிவேஷனாக வைடா. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே நீங்கள் இப்போ அவங்ககிட்டே சொல்லி பாருங்களேன், திஸ் சீம்ஸ் டு பி யூஸ்வல், கேன் யூ கிவ் சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நியூ. நீ நியூவாக வேணா நீ யோசிடா, ஏன்டா என்கிட்ட வந்த அப்படின்னு. ஆக்சுவலி இவனுக்கு இருக்கிற டேட்டாவை தான் சர்வ் பண்ணி. ஆமாம். இத்தனைக்கும் இவன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லைக் இவன் ஆன்லைனில் போய் வந்து சர்வ் பண்ணுறது கிடையாது, ஆல்ரெடி இது ஆஃப்லைனில் தான் ஒர்க் பண்ணுறான். அவன்கிட்ட ஃபீல் பண்ணதை வச்சு அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு பேக் ஸ்டோரி, அவன் வந்து ஒரு ஃபார்மர் ஜேர்னலிஸ்ட். இது கொஞ்சம் நல்லா இருக்கே, ஃபார்மர் ஜேர்னலிஸ்ட் who used to work for a well-known newspaper. Okay, however they become disillusioned with the state of journalism and left the job to pursue their own investigation into corruption and cover-ups. Okay, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னாலே எனக்கு சவுக்கு சங்கர் தான் ஞாபகம். They started investigating a powerful corporation that owns the office where Jack now works, and they uncovered evidence of illegal activity. Okay, however before they could expose the corporation, they were caught and fired. Now they are sending the footage to Jack as a way of getting their story out to the world. இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து இவர் வந்து ஒரு நல்லவர், அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இவர்கிட்ட அனுப்புனா இவர் இதை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போவாருன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்க. These are all fine. These all are fine. Give me some subplots. சப்ளாட்ஸ் கேட்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அதை தான் கொடுப்பான், வேறு எதுவும் கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுறான்? ஜாக்ஸ் பர்சனல் லைஃப். ஓகே, ராக்கி ரிலேஷன்ஷிப் வித் இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஒய்ஃப். அது என்ன ராக்கி ரிலேஷன்ஷிப்னா தெரியல எனக்கு. ஆபாசமா ஏதோ ஒரு அந்த மாதிரியா. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். ஓகே, அப்படி ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்டார்ட்ஸ் டு அன்கவர் வேரியஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ஓகே அனானிமஸ் சென்டர் ஸ்டோரி. ஓகே, he becomes more involved. moral dilemma.
என்ன இவ்வளோ அடிச்சது Jax gets deeper into this, he start the morality of what she is doing. இப்போ கரெக்ட் பர்சனலாக வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஜேர்னியாக போகுது, ஏன்னா இந்த ஃபுட்டேஜ்லாம் வருது, இதில் இன்வால்வ் ஆகி பண்ணுறோம், இதனால் அவரோட லைஃப் என்னவா மாறுது, அவரோட மாரல் டைலமா என்ன மாதிரி மாறுது, இப்போ வந்து கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக போகணுமா, இல்லை வந்து இது உண்மையிலேயே வர்றது ட்ரூ தானா, எந்த பக்கம் எடுக்கிறது, ரூட் எது எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு டைலமா இப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகலாம். சரி, இப்போ சப்ளாட்ஸில் வந்து ஸோ இப்போ சப்ளாட்னு கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப், ஆஃபீஸ் பாலிடிக்ஸு, சென்டரோட ஸ்டோரி, டைலமா. அதான் ப்ரோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம இது பண்ணலாம். கிவ் மீ தி ஸ்டோரி இன் ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. இப்போ போடுறோம் ஒரு சப்ளாட்டை ஓகே பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம இன்னும் கூட அவங்ககிட்ட சப்ளாட்ஸ்க்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஜாக்ஸ் மென்டார், இந்த எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு மென்டார் இருப்பார், இல்லை வந்து லைஃப்பில் ஒரு மென்டார் இருக்கலாம். கார்பரேஷன்ஸ் ரிட்டாலியேஷன், ஆஹா இப்போது நீங்கள் வந்து கார்பரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அனானிமஸ் சென்டர்ஸ் அஜெண்டா, இவரோட அஜெண்டா என்ன மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு தனியாக ஒரு சப்ளாட், உங்களோட பேக் ஸ்டோரி, நீங்கள் அந்த ஜேர்னி என்ன பண்ணி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஜாக் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக காட்டுறதோட கொஞ்சம் அவன் டம்பா அப்படி காட்டிட்டு அவன் அண்டர் டாக் ஸ்டோரி மாதிரி இது கொண்டு போனால் எப்படி இருக்கும் பெருசாக இதை வச்சு அவனுக்கு. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இவனுக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா இவன் தெளிவான ஆளான்னு பார்த்து தானே சென்ட் பண்ணுவீங்க. அது கரெக்ட் தான். ஒரு டுபா குருக்கா சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மேட்டரும் இருக்குல்ல. அப்போது இவங்கிட்ட எதையும் ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவன் கொடுத்துருக்க சப்ளாட்ஸ்லாம் பாருங்கள். ரைவல் ஜேர்னலிஸ்ட், வாவ், இது நல்லா இருக்குது. பி கவரிங் த சேம் ஸ்டோரி as Jack and they could be in different direction with one another. பாருங்க கைஸ், என்ன மாதிரி சப்ளாட்ஸ்லாம் டெவலப் பண்ணுறான். ஸோ அது ரைவல் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரைவல் எடிட்டராக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸ்லேயே. ஸோ அவனுக்கும் இதே மாதிரி சென்ட் ஆகுது, அவன் என்ன பண்ணுறான் அதை வச்சு அந்த மாதிரி கூட ஏதாச்சும் கொண்டு போகலாம். இந்த அனானிமஸ் சென்டர்ஸ் சேஃப்டி, ஜாக்ஸ் மென்டல் ஹெல்த், விசில் ப்ளோயர் நெட்வொர்க். ஓகே, எனக்கு என்னன்னா ப்ரோ, ஜாக் வந்து கொஞ்சம் அவனுக்கு முன்னாடியே ஒரு ட்ராமா இருக்குது, அந்த மாதிரி அதை வச்சு இதாக பண்ணலாம். நல்ல ஐடியா தான். ஆனால் இப்போது நீங்கள் ஜாக்கோட கேரக்டர் டெவலப் பண்ண தான் இந்த ஸ்டோரியை இவன் எப்படி டீல் பண்ண போகிறான்றது மாறும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஓகே நீங்கள் ஒரு இப்போ எதற்கும் துணிந்தவன் மாதிரி சொல்கிறேன். இப்போ சூர்யாவுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை. ஆமாம். ஸோ அதனால நீங்கள் வந்து இவருக்கு அனுப்பியிருக்கீங்க, இவர் அனுப்புனா இதை பெஸ்ட்டாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், லைக் எப்படி சொல்கிறது ப்ரோ, அவன் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான், இது வந்து இவரோட பேக் ஸ்டோரியோட எப்படியோ லிங்க் ஆகும், புரியுதா? ஓகே. ஸோ இந்த கம்பெனி பண்ண ஒரு பிரச்சனையால தான் இவரோட லைஃப் வந்து பாதிச்சிருக்கு. ஆனால் அது இவருக்கே தெரியாது. இப்போ அதை வந்து இவருக்கு தெரிய வச்சு இவரையே அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் வேலை செய்ய வைக்கிறோம். ஏதோ ஒரு படத்தில் வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இவர் எப்படி தான் 7 ராகம் தான் ப்ரோ, என்னென்னமோ பேசுறியண்ணா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு நம்மளால. சரி, ஓகே கேஸ். ஆனால் ஆக மொத்தம் இதுதான், நம்ம டெவலப் பண்ணணும்னு போனோம்னா இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 20 minutes கிட்ட வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே பேசிட்டே இருந்தோம்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயமா வந்து இன்னும் கேரக்டர்ஸ், இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைவல் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறான், நம்ம ரைவல் எடிட்டராக கூட வைக்கலாம். ஸோ அப்படி ஒரு கேரக்டரை கொடுத்து அதை வச்சு டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி அவன் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் எடுக்காமல் சில கேரக்டர்ஸையும் சின்ன ஐடியாஸையும் நம்ம வந்து எடுத்து நம்மளே வந்து ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணலான்றது தான் விஷயம். ஸோ ChatGPT வச்சு சும்மா டெவலப் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு வீடியோ தான் இது. ஸோ பண்ண முடியுது. நீங்கள் இன்னமும் டைலாக்ஸு அந்த மாதிரி இன்டீரியராக போய் நீங்கள் அவனை நிறைய கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா கூட அவன் ஆன்சர் பண்ணுறான். பட் எந்த அளவுக்கு சாலிடாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு ஒரு பேஸ் ஐடியா வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ChatGPT யூஸ் பண்ணலான்னு சொல்லிக்கொண்டு இந்த விஷயம் இந்த கதையை வச்சு யாராவது படம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க. எங்களுக்கு கூட கூடாது, ChatGPT எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் நிறைய படம் வரும் எனக்கு கிரெடிட்ஸ் ChatGPT அப்படின்ற மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இதில் இப்போ வந்திருக்க எல்லா படமே வந்துட்டு எங்கேயோ படித்த மாதிரி பார்த்த மாதிரி தான். ஆமாம் ப்ரோ, இவன் எடுக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்த படங்கள், இவனுக்கு ஃபீட் பண்ண விஷயங்களை வச்சு தான் இவன் எடுக்கிறான். இவன் அப்படியே புதுசாக யோசிச்சு ஒன்று கொடுக்கல. இவன் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் மாடல் தான். அவனுக்கு ஃபீட் பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டெக்ஸ்ட்டாக அவன் கொடுக்குறான், அவ்வளோதான். அவன் யோசிக்கல. ஒரு லாஜிக்கல் ஏஐயாக நாளைக்கு நம்ம ஒன்று பார்க்குறோன்னா அது ஒன்று யோசிச்சு ஒன்று கொடுத்துச்சுன்னா அன்றைக்கி ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ்லாம் நம்ம டாட்டா பாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான், எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கான காலமும் கூடி சீக்கிரம் வரும்ன்றது தான், வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சாலும் வரும்ன்றது தான் வந்து உண்மை. ஆனால் அப்படி வந்தாலும் பப்ளிக் டொமைனுக்கு வருமானது ஒரு டவுட்டு. எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி வராது. ஓப்பனாக இருக்காது. பெரிய கம்பெனி வாங்கி அவன் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாத தவிர வெளியே விட மாட்டானுங்க. ஏன்னா வெளியே விட்டால் காம்படிட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்படி தான் நடக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வரதுங்கிறது ரொம்ப அதாவது இப்போ ஓப்பனே இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஸோ இதை வச்சு எப்படிலாம் கண்டென்ட் வந்து மில்க் பண்ண முடியுமோ இப்பயே நல்லா மில்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இவனே கூட வந்து காசு கட்ட சொல்லலாம். ஏன்னா பாதி வந்துட்டு அதுக்கு மேலே பெய்டு நீங்கள் பே பண்ணாதான் இப்போயே வந்து நிறைய பேர் என்னைய போட்டு தாக்குறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது. ஸோ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ
கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா சூப்பர் தான். இப்போ அதனால் வந்து சாட் ஜிபிடிலேருந்து நாங்கள் எடுத்துட்டோம், அதனால் இது வந்து ஒரு மொக்க ஸ்கிரிப்ட், இதுக்கு வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட் இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஓவராலாக கடைசியில் படமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்டர். உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கா? இப்போ இதே ஸ்டோரியை கூட எடுத்து நாங்கள் 3 பேருமே வந்து இந்த பேஸ் ஐடியா, இந்த கேரக்டர்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ண சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவோம். எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த பின்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று பார்த்தார்ல, அந்த பிரச்சனை என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி எல்லா படங்களும் ஒரே ஒரு டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை என்னன்றது நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறீங்கன்ற உங்களோட ஐடியாலஜியோட சேர்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டாக மாறிடும். ஸோ இங்கே எல்லா படங்களுமே வந்து காப்பி தான். ஸோ அது எந்த அளவுக்கு காப்பி அடிக்கலாம். அடுத்த வீடியோவோட கண்டென்ட்டை இங்கேயே விட்டீங்கன்னு வைங்களேன் கைஸ். இது வந்து தனியாக ஒரு வீடியோ வரும், ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட்னு. அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இவர் சொன்னதை மைண்ட்லேருந்து அழிச்சிடுங்க. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஆட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடை பெற்றுக்கொள்வது நான் உங்கள் ஆகாஷ் விஜயகுமார், சாய் விக்னேஷ், சக்தி. நன்றி, வணக்கம்.